டேய் அண்ணி எதுக்கு வராங்க? எதுக்கா? நீ தானே ஃபோன் பண்ணி புனிதாவை பொண்ணு பார்க்க வர சொன்ன. என்னது? பொண்ணு கேட்க நான் வர சொன்னேனா? நான் எப்படா சொன்னேன்? நேத்து நீ சொன்னேன்னு தான் அண்ணி சொன்னாங்க. நான் மாமா கிட்ட பேசிட்டு சொல்றேன்னு தானே சொன்னேன். இப்பவே பொண்ணு கேட்க வர சொல்லலையே. நீ சொன்னேன்னு தான் அண்ணி கிளம்பிட்டு இருந்தாங்க. டேய் அவங்க திடுதிப்புன்னு வந்து பொண்ணு கேட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. என் வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிடும்டா. எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியல. அக்கா பதறாதக்கா. பதறாம என்னடா பண்ண சொல்ற? நான் எதுவுமே சொல்லாம அவங்க பொண்ணு கேட்க வராங்கன்னா வேற யாரோ பேசி அவங்களை குழப்பி விட்டுருக்காங்கன்னு தானே அர்த்தம். அப்படியா? முதல்ல அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. முதல்ல அவங்கள இப்ப வர விடாம பண்ணணும். அவங்களுக்கு போன் பண்ணாலும் அவங்க எடுக்கல. இப்ப என்ன பண்றது? அக்கா பதறாதக்கா. அவங்க இன்னும் கிளம்பிருக்க மாட்டாங்க. வீட்டுல தான் இருப்பாங்க. நான் போய் பாக்குறேன். சரி சீக்கிரம் போய் அவங்கள வர விடாம தடு. நானும் பின்னாடியே வரேன். சரிக்கா. ஆட்டோ ஆட்டோ நில்லுங்க. ஆட்டோ அண்ணே அண்ணே. ரசதி மா என்னம்மா ஏன் இப்படி மூச்சு வாங்க அவசரமா ஓடி வர? அண்ணே உடனே அம்மா வீட்டுக்கு போகணுண்ணே. ஏம்மா யாருக்கு என்னாச்சு? அண்ணி புனிதாவை கபிலனுக்கு பொண்ணு கேட்டு வீட்டுக்கு வராங்களாம். அவங்க வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும்ண்ணே. அப்படின்னு உனக்கு யார் சொன்னா? கபிலன் கிட்ட பேசினேன்னு அவங்க நான் தான் பொண்ணு கேட்டு வர சொன்னேன்னு யாரோ சொல்லியிருக்காங்க போல. அதை நம்பிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு. பெரியத்தை என்ன பண்ணுவாங்கன்னு நினைச்சாலே பயமா இருக்குண்ணே. மா ராசாத்தி நம்ம ஒன்றும் கொலையெல்லாம் பண்ணல. நம்ம பொண்ணு தானே கேட்க போறோம். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா தரட்டும், இல்லைன்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போட்டுமே. ஏமா இப்ப அவங்களும் புனிதாவுக்கு மாப்பிள்ளை தானே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏமா யாருக்கோ கட்டி கொடுக்கறதுக்கு நம்ம கபிலனுக்கு கட்டி கொடுத்தா என்னம்மா? நம்ம தம்பியும் நல்ல பையன் தானேம்மா, அவனுக்கு கொடுக்கறதுல என்னம்மா தப்பு? அண்ணே உங்களுக்கு விஷயமே தெரியாதுண்ணே. கபிலன் புனிதாவை லவ் பண்றான்னு நினைச்சுக்கிட்டு அண்ணி பொண்ணு கேட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஐயோ அம்மா ராசாத்தி அவங்க இப்ப வீட்ல இருந்து கிளம்பி இங்க தானே வராங்க. வர்ற வழியிலே நம்ம அவங்கள பார்த்து பேசிடுவோம். சரி உட்காருமா. போலாமாம்மா? போலண்ணே. அண்ணே கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணே. சரிம்மா சரிம்மா, நீ ஒன்றும் பதட்டப்படாத ரசத்தி. அவங்க இந்த வழியாக தான் வரணும். எப்படி நாம அவங்கள தடுத்து நிறுத்திடலாம். இப்ப அந்த பொண்ணு கேட்க வந்தா சரியா இருக்கும். ராசாத்தி வர வெளியே போயிருக்கா. வீட்டுல எல்லா பெருசும் வேலை வெட்டி இல்லாம தான் இருக்கு. இப்போ வந்தா கரெக்டா இருக்குமே. இன்னும் அவளை காணோம். வரட்டும், இந்த மருகதை அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா. ஷோ பொன்னி கொஞ்சம் சீக்கிரம் வந்து தொலை. வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். சீக்கிரம் ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சு வைங்க. உள்ள போலாமா? வாங்க நீ வாங்க வாங்க, உள்ள வாங்க. வா. அத்தை அத்தை யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. உள்ள வாங்க.
ராசாத்தி எங்க? அவ திடீர்னு கிளம்பி எங்க வெளியே போயிருக்கா. உங்க பொண்ணு எங்க போறான்னு சொல்லிட்டா போறா, இங்க வந்து கேக்குறீங்க? ஐயோ, இவங்க என்ன திடீர்னு தட்டோட வந்திருக்காங்க? ஒருவேளை நம்ம விஷயம் தெரிஞ்சு பொண்ணு கேட்க வந்திருக்காங்களா? இந்த நேரம் பார்த்து அண்ணி வேற வீட்ல இல்லையே. ராசாத்தி போனா என்ன? நான் பேச வந்தது பார்க்க வந்தது உங்களை தான். எங்க கிட்ட பேச என்ன இருக்கு? நீங்க என்ன புதுசா தொழில் பண்ண போறீங்களா? அதுக்கு பணம் ஏதாச்சும் தேவையா? ஐயோ, அதெல்லாம் இல்லைங்க, ஒரு நல்ல காரியம் அதான். அம்மா பொன்னி, என்ன விஷயம்? சும்மா சொல்லுமா. சொல்லு பொன்னி, வீட்ல ஏதாவது விசேஷமா? எல்லாரையும் தட்டு வச்சு அழைக்க வந்திருக்கியா? விசேஷத்துக்கு இன்னும் நாள் இருக்கு, அது சம்பந்தமா பேசுறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். என்ன சும்மா பில்டப் கொடுத்துட்டு இருக்க? ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வா, அப்பதானே மரகதம் சாமி வந்து ஆடுவா. என்ன பொன்னி, தட்ட கையில வச்சுட்டு தடுமாறிட்டு இருக்க? என்ன எதுன்னு சொல்லு, நான் என்ன நினைக்கிறது? என்னம்மா உங்களுக்கு தெரியாத மாதிரி கேக்குறீங்க? எல்லாம் நீங்க எதிர்பார்த்ததுதான். என்னம்மா, வந்ததுல இருந்து நீயும் அண்ணியும் மாத்தி மாத்தி பூடகமாவே பேசிக்கிட்டு இருக்கீங்க. தேங்காய் உடைக்கிற மாதிரி பட்டுன்னு சொல்ல வேண்டியதானே? என்னங்கய்யா, கையில தட்டோட வந்திருக்கோம், இதுக்கு மேல என்ன உடைச்சு சொல்ல? புனிதாவ பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். சபாஷ், இப்படி ஒரு நாள் நீ தட்டை தூக்கிட்டு வந்து நிப்பன்னு நான் எதிர்பார்த்தேன். இல்ல தெரியாம தான் கேக்குறேன், உங்களுக்கு கூட கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்ல? என்ன தகுதி இருக்குன்னு என் வீட்டு படி ஏறி வந்து தைரியமா என்கிட்டயே பொண்ணு கேப்பீங்க? அண்ணாடம் காய்ச்சிங்க நீங்க. உங்க தகுதிக்கு கூலி வேலை பாக்குறவங்க கூட பொண்ணு தர மாட்டான். நீ என்னடானா என் வீட்டு பொண்ணு கேட்டு வந்திருக்க? உன்னை சொல்லி எதுவும் தப்பு இல்ல, உன்னை எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்காம இருக்கோம் பாரு, அது எங்க தப்பு. ஒரு நாள், ஒரே ஒரு நாள் என் பொண்ணு உங்க வீட்டுல நிம்மதியா வாழ முடியுமா? என்ன இருக்கு உங்களுக்கு? ஒண்டிக்கு ஒரு ஓட்டு வீடுதான் இருக்கு, அதுவும் உருப்படியா இல்லாம ஓட்ட உடசலோட இருக்கு. ஒருத்தவங்க வீட்டு படி ஏறி போறதுக்கு முன்ன நம்ம தகுதி என்ன, தராதர என்னன்னு யோசிச்சுட்டு போகணும். உங்களுக்கு தான் அந்த மாதிரி எந்த நல்ல பழக்கமும் இல்லையே. எங்க எவன் சிக்குவான்னு ஈனு பல்ல கட்டிக்கிட்டு வந்துட வேண்டியது. இங்க பாருங்க, ரொம்ப பேசாதீங்க. எங்க கிட்ட வேணா உங்க அளவுக்கு காசு பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா அதுக்காக வார்த்தைகளை விடாதீங்க. இங்க வர்றதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் சம்மதமா, அதுவும் உங்களுக்கு சம்மதமான்னு கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பொண்ணு பார்க்கவே வந்திருக்கோம். என்னடி? என்னது? நான் உங்க வீட்டுக்கு என் பொண்ணை கொடுக்க சம்மதம் சொன்னா? அப்படின்னு யார் சொன்னது உங்ககிட்ட? ராசாத்தி தான் சொன்னா. அவ சொல்லிருப்பா. அப்படியே என் பொண்ணை வச்சு உங்க குடும்பத்தை முன்னேற்றணும்னு நினைச்சிருப்பா. சரி, அப்படியே அவ சொன்னாலும் உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? அண்ணி, வார்த்தையை விடாதீங்க. ஏதோ ஆசைப்பட்டு பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க, அவங்கள நிக்க வச்சு அவமானப்படுத்துறது நல்லதில்ல. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா பக்குவமா எடுத்து சொல்லுங்க, புரிஞ்சுக்குவாங்க. ஆமாக்கா, இவர் சொல்றதுதான் சரி. என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டு சம்பந்தி, நம்ம அவங்க வீட்டுல பொண்ணு எடுத்திருக்கோம், இது முறை இல்ல. எது முறை இல்ல? நீங்க செஞ்சதுதான் தப்பு. இந்த மாதிரி கீழ்த்தரமான குடும்பத்துல போய் இனி எனக்கு பொண்ணு எடுத்தீங்க பாருங்க, அதுதான் தப்பு. அந்த தப்புனாலதான் இன்னைக்கு நம்ம வீட்டு படியேறி வந்து பொண்ணு கேக்குற அளவுக்கு வந்திருக்கு. ₹1,00,000 கொடுத்து செருப்பு வாங்கினாலும் அத கால்ல தான் போட முடியும். அதிக விலை கொடுத்து வாங்கிட்டோமேன்னு தலையில தூக்கி வைக்க முடியாது. அதே மாதிரிதான் நீங்களும் கொஞ்சம் இடம் கொடுத்த உடனே வீட்டையே வளைச்சு போட பாக்குறீங்கல்ல?
எதுக்குங்க இப்படி கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்க? நான் கூப்பிடவே இல்லைன்னு சொல்றேன். சும்மா நான் தான் கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. நான் உங்ககிட்ட போன் பண்ணி சொன்னேனா என் வீட்டுக்கு பொண்ணு கேட்டுவான்னு? நீயும் அந்த ராசாத்தையும் பிளான் போட்டு தான் காய் நகர்த்துறீங்களா? நீ அவ வர சொன்னான்னு சொல்ற, ஆனா இந்த நேரம் பார்த்து அவ வீட்ல இல்லாம வெளியில போயிருக்கா. அப்படி இப்படி பேசி பிரச்சனை பண்ணி என் பொண்ணை கொத்திட்டு போலான்னு பாக்குறீங்களா? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. வந்துட்டாளுங்க. அழுகி போன பழத்தையும் காஞ்சி போன பூவையும் சீரன் எடுத்துக்கிட்டேன். போய் வீட்டுல இருக்காங்களான்னு பாருமா. அண்ணி என்னம்மா யாருமே இல்லையா? அண்ணா வீடு பூட்டி இருக்குன்னு. இருமா, பின்னாடி எங்கேயாவது இருக்காங்களான்னு பாக்குறேன். அண்ணா இருக்காங்களா அண்ணா யாராவது? இங்க யாரும் இல்லம்மா. பம்பு செட்டுக்கிட்டே இருக்காங்களான்னு பாத்துட்டு வரேன். அக்கா எல்லாம் உன்னால வந்தது. நான் என்னக்கா பண்ணேன்? நீ பண்ணதை மறைக்க நானும் அவளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நான் எவ்வளவு தடவை சொன்னேன் வெளியில எங்கேயும் போகாதீங்கன்னு. கொஞ்ச நாள் சும்மா இருங்கன்னு சொன்னா கேட்க மாட்டீங்களா? இப்ப பாரு பிரச்சனை வீடு வரைக்கும் போயிடுச்சு. இப்ப எங்க போனாங்கன்னு கூட தெரியல. அம்மா ராசாத்தி, இப்ப என்னம்மா தப்பு நடந்து போச்சு? நம்ம கபிலனுக்கு புனிதாவை பொண்ணு கேட்க போயிருக்காங்க, அவ்வளவுதானம்மா. ஏமா அதுக்கு எதுக்குமா இவனை சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? ஆனா அது உங்களுக்கு தெரியாதுன்னு. இப்போ அண்ணி பொண்ணு கேட்டு வீட்டுக்கு போக கூடாது. போனா எல்லாம் கெட்டு போயிடும். ஏன்? அதுக்கப்புறம் நான் கபிலம் பேச்ச வீட்டுல எடுக்கவே முடியாது. சரி விடுமா, நீ எதுக்கு இவ்வளவு பதற? அவங்க என்ன கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாங்க. நம்ம வண்டியில போனா அவங்கள பிடிச்சிடலாம். ஏம்மா அவங்க அப்படியே வீட்டுக்கு போயிருந்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. இங்க பாருமா, கபிலனுக்கு அவங்க இஷ்டப்பட்டா புனிதாவை கொடுக்கட்டும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போட்டோம். அவ்வளவுதானம்மா. இதுக்கு எதுக்குமா நீ இவ்வளவு பதட்டப்படுற? வாமா போவோம். நானும் வரேன்க்கா. எதுக்கு? இன்னும் பிரச்சனை ஆகுவா? மரியாதையை நீ மில்லுக்கு போ, நான் பாத்துக்கிறேன். அண்ணே நீங்க வாங்க போலாம். இந்த இப்படி குறுக்கால போயிடலாம். சரிண்ணா. என்ன நடக்குதுங்க? பாத்தியா இனியா உன் பொண்டாட்டி பண்ண காரியத்தை? அவளுக்கு இந்த வீட்டு சொத்து மேல கண்ணு. அதனாலதான் அந்த கபிலம் பையல புனிதாக்கு கட்டி கொடுக்க பாத்திருக்கா. அவனை நம்பி நம்ம மில்லு பொறுப்பு கொடுக்கவே எனக்கு விருப்பம் இல்ல. ஆனா அவனை நம்பி என் பொண்ணை கட்டி கொடுக்க ஏற்பாடு பண்ணிருக்கா உன் பொண்டாட்டி. எவ்வளவு திமிரு இருக்கும் அவளுக்கு. வந்த உடனே என்ன ஏதுன்னு கேட்டு அவளை துரத்தி விடு. அப்பதான் அவ அடங்குவா. அக்கா, தேவையில்லாம ராசாத்தி விஷயத்துல தலையிடாதீங்க. ஏதோ பொண்ணு கேட்டு வந்துட்டாங்க, அது புடிச்சா கொடுங்க, இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லிடுங்க. அவங்க கொண்டு வந்த தட்டையும் தட்டி விட்டுட்டு அவங்களையும் குறை சொல்லி பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அவ ஒண்ணும் உன் பொண்ணை கேட்டு வரலமங்க, ஏன் பொண்ணை கேட்டு வந்திருக்கா. கோவம் எனக்கு வரத்தான் செய்யும். அண்ணி, என்னதான் இருந்தாலும் நீங்க பண்றது ரொம்ப தப்பு. நான் அப்படிதான் பண்ணுவேன். அதுக்கு இப்ப என்னங்கறீங்க? ஏங்க இப்படி பண்ணீங்க? இந்த மாதிரி பொண்ணு கொடுக்க சம்மதமா நாங்க வரட்டுமான்னு ஒரு வார்த்தை என்கிட்டயும் ராசாதிகிட்டையும் கேட்டுட்டு வந்திருக்கலாம்ல. என்ன மாப்ள, ராசாத்தி எல்லாருக்கும் சம்மதம் பொண்ணு கேட்க வாங்கன்னு சொன்னா, அதுக்கப்புறம் தான் நாங்களே பொண்ணு கேட்கறதுக்கு வந்தோம். அப்பவும் என் மனசுல ஒரு நெருடல் இருக்க போய் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வரட்டுமான்னு கேட்டோம். நீங்களும் வாங்கன்னு தானே சொன்னீங்க. உங்க பெரியம்மாவுக்கு முழு சம்மதமா
அவங்க ஏதாவது சொல்லுவாங்களான்னு கேட்டப்போ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க வாங்கன்னு தானே சொன்னீங்க. ஏங்க நீங்க சும்மா ராசாத்தியை பார்க்க வரீங்கன்னு நினைச்சேன். இந்த விஷயமா வரீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. யாரு என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். உனக்கு எங்க போச்சு புத்தி? உன்னோட தகுதி உனக்கு தெரியணும். எனக்கு சமமா உங்களால உட்கார முடியுமா? நிக்க கூட தகுதி இல்லாத கூட்டம் நீங்க. எங்க கூட சம்பந்தம் பேச வந்திருக்கீங்க? உங்களுக்கு இங்க பாருங்க, நாங்க பொண்ணு கேட்டு வந்தது எங்க தப்புதான். ஆனா சும்மா எங்களை தாழ்த்தியே பேசாதீங்க. என்ன பத்தி உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் சும்மா இரு பொன்னி. தப்பு எங்க மேல இருக்கிறதுனாலதான் அமைதியா இருந்துட்டு இருக்கோம். இல்லன்னா நடக்கிறதே வேற. இல்லனா என்னடி பண்ணுவ? நீங்க என்ன பண்ணுவீங்க நானும் பாக்குறேன். ஏய் பெரியவங்க சரி பேசிட்டோம், விடு பொன்னி. மா மன்னிச்சுக்கோங்கம்மா, ஏதோ தெரியாம பொண்ணு கேட்டு வந்துட்டோம். எல்லா தப்பும் எங்க மேலதான், மன்னிச்சுக்கோங்கம்மா. இத பாருங்க, இந்த எண்ணத்தை இதோட தூக்கி போட்டுருங்க. இனி இந்த மாதிரி நினைப்பே வரக்கூடாது. என் பொண்ணு உங்க பையனுக்கு கனவுல கூட நினைச்சு பார்க்க கூடாது. இனிமே நீங்களே கூப்பிட்டு உங்க பொண்ணை கொடுத்தாலும் உங்க பொண்ணு எங்களுக்கு வேண்டாங்க. எங்களை விட பெரிய எடுத்து மாப்பிளைக்கு நீங்க கட்டி கொடுங்க, அவளும் சந்தோஷமா இருப்பா. அப்பாடா, நம்ம ரிஸ்க் எடுத்து போட்ட பிளான் பயங்கரமா சக்சஸ் ஆயிடுச்சு. நம்ம ரூட்டு கிளியர். புனிதாவை கபிலனுக்கு யாரும் கட்டி வைக்க முடியாது. மரகதம் ஆடி போடுவான் ஆடி. இது போதும். பெரிய இடமா, எங்க தகுதிக்கேத்த பணக்கார இடமா பார்த்து கட்டி கொடுக்க தான் போறோம். அது எங்களுக்கு தெரியும். நீ உன் வேலையை பாரு. மரியாதை கேட்றதுக்கு முன்னாடி இங்க இருந்து கிளம்புங்க. இதுக்கு மேல இங்க எனக்கு என்ன வேலை? வா போலாம். ச்சே, அம்மா நீ வீட்டுல இரு, நான் ஒத்தையடி பாதை வழியா வராங்கன்னு பார்த்துட்டு வரேன். சரிண்ணா. அண்ணி, ஏன் அண்ணி அவசரப்பட்டு வந்தீங்க? நான் எவ்வளவு தடவை உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், நீங்க ஏன் எடுக்கவே இல்ல? ஏய் பேசாத. உன் பேச்ச கேட்டு வந்தேன் பாத்தியா? ஏன் புத்திய சொல்லணும். நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண? சிவி சிங்காரிச்சி சபையில கூட்டிட்டு வந்து மூக்க அறுத்து விட்டுட்டல. ஐயோ அண்ணி, நான் உங்களை வர சொல்லவே இல்ல அண்ணி. நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. எதுவும் பேசாத. எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு அப்படியே அரைஞ்சேன்னு வச்சுக்கோ. உன்னெல்லாம் நம்பணும் பாத்தியா? அதுக்கு நல்லா வாங்கி கட்டிக்கிட்டேமா? இல்ல அண்ணி. ஏய் இவகிட்ட என்ன பேச்சு? வா போலாம். அண்ணி வேண்டாம் அண்ணி. விடு, அண்ணி விடு. சொன்னா கேளுங்க அண்ணி. ஏண்டி, உன்னை இந்த வீட்டுல வச்சிருக்கிறதே பெருசு. உன் தம்பிய வேற இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர பாக்குறியா? இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஏதாவது பண்ண இந்த வீட்லயே நீ இருக்க மாட்ட. என் பொண்ணு விஷயத்துல தலையிட நீ யாருடி? எனக்கு தெரியும் என் பொண்ணுக்கு யார மாப்பிள்ளையா பார்த்து எப்படி கட்டி வைக்கணும்னு. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி கிறுக்குத்தனை ஏதாச்சும் பண்ண இந்த வீட்டை விட்டு துரத்திடுவேன் பாத்துக்க. ராசாத்தி, அக்காவை பத்தி உனக்கு தெரியாதா? அவங்கள பத்தி தெரிஞ்சிருந்தோம் நீ எதுக்கும் அண்ணிய வர சொன்ன? அத்தை, சத்தியமா நான் வர சொல்லல. நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணவே இல்ல. ஆனா அவங்களுக்கு வேற யாரோ நான் ஃபோன் பண்ணி வர சொன்ன மாதிரி வர சொல்லிருக்காங்க. விளையாடுறியா நீ? நீ ஃபோன் பண்ணாம வேற யார் பண்ணிருப்பா? அம்மா, ராசாத்தி சொல்றது சரிதான். இது அவ பண்ணது கிடையாது, வேற யாரோ பண்ற விஷயம். ஏன்னா ஏன் முன்னாடிதான் ராசாத்தி போன் பேசினா. அவங்கள அவ வாங்கன்னு கூட சொல்லல. வேற யாரோ, அதுவும் ராசாத்திய பிடிக்காதவங்க அவ பேரை கெடுக்கணும்னு பண்றாங்க. அவ பேரை யூஸ் பண்ணி நம் குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிட்டே இருக்காங்க. அன்னைக்கு கூட புனிதாவுக்கு பார்த்த மாப்பிள்ளை வீட்டுல இவ பேரை யூஸ் பண்ணி தான் புனிதாவை பத்தி தப்பு தப்பா சொல்லிருக்காங்க. அதே மாதிரி தான் இப்பவும் பண்ணிருக்காங்க.
ஓ, அப்ப இது கண்மணி வேலையா தான் இருக்கும் போல இருக்கு. அவளுக்கு இருக்கு. கூடி சீக்கிரம் அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். நீ ஒரு பக்கம் பாரு, நானும் என் பங்குக்கு யாருன்னு பாக்குறேன். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, வரேன். ராசாத்தி, நீ நடந்ததே நினைச்ச மனசை போட்டு வருத்திக்கிட்டு இருக்காத. அது யாரு என்னன்னு நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாம இரு. சரிங்க மாமா. சரி, நீ போய் உன் வேலையை பாரு.